வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 13/7/5126 நாள் 30/10/2025 வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெறவிட இருக்கின்றோம் என்பதை அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால், இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் சுக்லபக்ஷ நவமி திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. முக்கியமாக பணியாக இருந்தால் பயணம் செல்வதற்கு முன்பாக சிறிதளவு தயிர் சாப்பிட்டு விட்டு பயணம் செய்யுங்கள். ஆக அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி ஐப்பசி மாதம் 13/7/5126 நாள். ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் 30/10/2025. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:07 அயனம் தட்சிணாயினே. ருது சரத்ருதோ. மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது ஆஸ்வீன மாசே ஐப்பசி மாதம் துலா மாசே. சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பிரியாக இருக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாசே, கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை. திதியானது நவம்யாம், நவமி திதி. 57 நாழிகை 56 வினாடி. பின்னரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை 5:17 வரை. அதன் பிறகு தசம்யாம், தசமி திதி. இன்றைய சிராத்த திதியானது நவம்யாம், நவமி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அடிய பறவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவழிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவழிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது கார்த்திகை மாசே, கார்த்திகை மாதம் விருச்சிக மாசே சுக்லபக்ஷ வளர்பிறை நவம்யாம், நவமி திதி. தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை நவமி திதிகள் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும். தாங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகமானது ஏற்படும். அது நியாயம்தான். அதாவது இது ஐப்பசி மாதம் தானே, தாங்கள் கார்த்திகை மாதத்தில் இறந்தவர்களுக்கு செய்ய சொல்கிறீர்களே, எங்களது சந்தேகத்தை விளக்கமாக விளக்கிவிடுங்கள் என்று உங்களுக்கு எண்ணம் தோன்றும். அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால், ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது தமிழ் மாதமானது ஆரம்பிக்கின்றது. அது வெறும் சிரார்த்த திதிக்கு மட்டும், மற்ற விசேஷங்களுக்கு கிடையாது. அதற்கு அதே மாதம்தான்.
சாரதத்தைக்கு மட்டும்தான் மறுமாதம் பிறக்கிறது. அதை மையமாக வைத்துத்தான் அனைவரும் செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசனமானது குருவாசரே, கிழமை வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், 22 நாழிகை 4 வினாடி, பிற்பகல் 2 மணி 57 நிமிடம் வரை. அதன் பிறகு சிரவிஷ்டா நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும், பூலோகம் முழுவதும் ஐப்பசி மாதத்தில் சிரவண நட்சத்திரம், துருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் திரேதா யுகாதி, சிரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திர விரதம். இன்றைய தினம் சிரவண விரதமாக இருப்பதால் நாம் அனைவரும் விரதம் இருந்து காலை வேளையிலேயே நமது அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கோ அல்லது அலமேலங்கை சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய கோவிலுக்கோ சென்று அவர்களுக்கு துளசி மாலை, முந்திரி பருப்பு, கற்கண்டு மற்றும் பச்சை கற்பூரம், உலர்ந்த திராட்சை ஆகியவற்றை வாங்கி கொடுத்து அவருடைய திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள், அலமேல் மங்கேசமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இன்றைய ராகு காலமானது பிற்பகல் 1 மணி 37 நிமிடம் முதல் 3 மணி 7 நிமிடம் வரை. யமகண்டமானது காலை 6 மணி 7 நிமிடம் முதல் 7 மணி 37 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 9 மணி 7 நிமிடம் முதல் 10 மணி 37 நிமிடம் வரை. நலநேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் சுக்லபக்ஷ வளவிரை நவமி திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது தெற்கு, பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய். சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு காலை 8 மணி 47 நிமிடம் முதல் பிற்பகல் 2 மணி 57 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். புனர்வசு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு பிற்பகல் 2 மணி 57 நிமிடம் முதல் இரவு 8 மணி 59 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். புனர்வசு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு இரவு 8 மணி 59 நிமிடம் முதல் பின்னிரவு 3 மணி 1 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். புனர்வசு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு பின்னிரவு 3 மணி 1 நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 மணி 3 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.